ஹாய் பசங்களா, இன்னைக்கு நம்ம என்ன சாப்டர் பார்க்க போறோம்னா கிளாஸ் 11 பயாலஜியோட 12th சாப்டர் ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ட்ஸ் பத்தி தான் டீடைல்டா பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம பிளான்ட் பிசியாலஜில போட்டோசிந்தசிஸ் அண்ட் ஹையர் பிளான்ட்ஸ் லாஸ்ட் சாப்டர் சூப்பர் டூப்பரா பார்த்தாச்சு. இன்னும் நீங்க அந்த வீடியோஸ்லாம் பார்க்கலனா நம்ம சேனல்ல பிளேலிஸ்ட் செக்ஷன்ல போய் பாத்தீங்கன்னா கிளாஸ் 11 பயாலஜி அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். ஸோ இது வரைக்கும் இருக்கக்கூடிய கிளாஸ் 11 பயாலஜில இருக்க எல்லா சாப்டர்ஸும் சூப்பர் கிளியரா எடுத்து வீடியோ போட்டிருக்கோம். ஸோ மறக்காம செக் அவுட் ஆல் அவர் வீடியோஸ். இன்னைக்கு பர்டிகுலரா என்ன பார்க்க போறோம்னா ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ட்ஸ். பிளான்ட்ஸ்ல எப்படி ரெஸ்பிரேஷன் நடக்குது அப்படின்றத தான் பார்க்க போறோம். ரெஸ்பிரேஷன்னா என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், நம்ம வேர்ல்டுல இருக்க எல்லா ஆர்கானிசம்ஸ்க்கும் எனர்ஜி தேவை, ரைட்? நம்ம டே டு டே ஆக்டிவிட்டிஸ் பண்றோம்ல, ரன்னிங் போறோம், வாக்கிங் போறோம், அண்ட் ஆல்சோ ஒர்க் பண்றோம், ஸ்கூல் போறோம், படிக்கிறோம். அண்ட் டே டு டே ஆக்டிவிட்டிஸ் நம்ம நார்மலா குக் பண்றதா இருக்கட்டும், பிடி பீரியட்ல போய் விளையாடுறதா இருக்கட்டும், அண்ட் ஆல்சோ பிளான்டிங், இந்த மாதிரி ஒரு டெய்லி ஆக்டிவிட்டிஸ்க்கும் we need energy, right? அந்த எனர்ஜிலாம் எங்க இருந்து வருது? the answer is எனர்ஜி எங்க இருந்து வருது? ஃபுட்ல இருந்து வருது இல்லையா? நம்ம டெய்லி சாப்பிடுற ஃபுட்ல இருந்து தான் we get energy. பட் எப்படி மேம் ஃபுட்ல இருந்து எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா that is where the respiration plays a role. நம்ம சாப்பிடுற சாப்பாடு இருக்கு இல்லையா, அந்த ஃபுட் நம்ம பாடிக்குள்ள போயிட்டு it is break down into energy. ஃபுட்டுலேருந்து எனர்ஜியாக மாறுது இல்லையா, இந்த ப்ராசஸை தான் வி கால் இட் ஆஸ் ரெஸ்பிரேஷன். அது எப்படி நடக்குது அப்படின்றத தான் இன்னைக்கு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பட் நீங்கள் உடனே கேட்கலாம், மேம் நம்ம என்ன ஹியூமன் பாடியிலேயே ரெஸ்பிரேஷன் பார்க்க போகிறோம், நம்ம பிளான்ட்ஸில் தானே ரெஸ்பிரேஷன் பார்க்க போகிறோம், பிளான்ட்ஸ் வந்து ஒரே இடத்துல தானே இருக்குது, பிளான்ட்ஸுக்கு எனர்ஜி தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், பிளான்ட்ஸ் ஆல்சோ நீட்ஸ் எனர்ஜி. எதுக்காக எனர்ஜி வேணும்னு பார்த்தோம்னா ஃபார் இட்ஸ் க்ரோத். சின்ன பிளான்ட்லேருந்து பெரிய ட்ரீஸ் வரைக்கும் வளருது இல்லையா, அந்த க்ரோத்துக்கு இட் நீட்ஸ் எனர்ஜி. அண்ட் ஆல்சோ ஃபார் ரீப்ரொடக்ஷன் பண்ணுது இல்லையா, ஃப்ளவரிங் வருது, ஃப்ரூட்டிங் வருது, பூ பூக்குது, காய் காய்க்குது, ஒரு ஸ்டேஜ்லையும் ரீப்ரொடியூஸ் பண்ணுது இல்லை, ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனாக இருந்தாலும் சரி, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனாக இருந்தாலும் சரி, இந்த எல்லா ரீப்ரொடக்ஷன், ஃப்ளவரிங், ஃப்ரூட்டிங், இது எல்லாத்துக்குமே, அதோட லைஃப் ப்ராசஸ் எல்லாத்துக்குமே தே நீட் எனர்ஜி. ஸோ அந்த எனர்ஜி பிளான்ட்ஸ்க்கு எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா தட் இஸ் ஆல்சோ பை ஃபுட். பிளான்ட்டோட ஃபுட் என்ன மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தட் இஸ் குளுக்கோஸ். சுகர் இருக்கு இல்லையா, இந்த குளுக்கோஸ் தான் பிளான்ட்டோட ஃபுட். இந்த குளுக்கோஸ் எப்படி சிந்தசைஸ் ஆகும்? நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ஒரு ப்ராசஸ் பிளான்ட்ஸ்ல நடக்குமே, வாட் இஸ் தட்? தட் இஸ் ஃபோட்டோசிந்தசிஸ். ஃபோட்டோசிந்தசிஸை யூஸ் பண்ணி தான் பிளான்ட்ஸ் வந்து அதோட ஃபுட்டை சிந்தசைஸ் பண்ணும், தட் இஸ் குளுக்கோஸ். ஃபோட்டோசிந்தசிஸ்னா என்ன? ஃபோட்டோ அப்படின்னா லைட், ரைட்? இதை நம்ம லாஸ்ட் சாப்டர்லேயே டீட்டெயில்டாக பார்த்தோம். ஃபோட்டோ அப்படின்னா லைட், அண்ட் சிந்தசிஸ் அப்படின்னா ஒரு சப்ஸ்டன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ராசஸை தான் வி கால் இட் ஆஸ் சிந்தசைஸ். ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ்னா என்ன? லைட்டை யூஸ் பண்ணி ஒரு சப்ஸ்டன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணோம். அந்த சப்ஸ்டன்ஸ் என்ன? தட் இஸ் குளுக்கோஸ். நம்ம சொன்னோம் இல்லையா சுகர் காம்பனண்ட், அந்த சுகர் காம்பனண்ட் தான் குளுக்கோஸ். ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ் இஸ் அ ப்ராசஸ் பை விச் green plants prepare their food in the form of glucose in the presence of sunlight. இங்கே ஏன் green plants ன்னு சொல்லியிருக்கோம்? பிகாஸ் குளோரோஃபில் கண்டெய்னிங் பிளான்ட்ஸ் மட்டும்தான் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ண முடியும். இந்த குளோரோஃபில் அப்படின்றது தானே கிரீன் பிக்மெண்ட். இந்த குளோரோஃபில் என்ன பண்ணும்? சன்லைட்லேருந்து வரக்கூடிய லைட் எனர்ஜியை ட்ராப் பண்ணி இட் கன்வெர்ட் கார்பன் டை ஆக்சைடையும் வாட்டரையும் சுகர் மாலிகுலாவும் ஆக்சிஜனாவும் கன்வெர்ட் பண்ணும். தட் இஸ் ஃபோட்டோசிந்தசிஸ். அண்ட் ஆல்சோ இந்த ஃபோட்டோசிந்தசிஸை வி ஆல்சோ கால் இட் ஆஸ் ஃபோட்டோகெமிக்கல் ரியாக்ஷன். ஏன் ஃபோட்டோகெமிக்கல் ரியாக்ஷன் சொல்கிறோம்? பிகாஸ் இதில் லைட் ரியாக்ஷனும் நடக்கும் அண்ட் ஆல்சோ கெமிக்கல் ரியாக்ஷனும் நடக்கும். லைட் ரியாக்ஷன் அப்படின்றது என்ன? இந்த சன்லைட்லேருந்து எனர்ஜியை அப்சர்வ் பண்ணுது இல்லையா, லைட் எனர்ஜியை ட்ராப் பண்ணுதில்ல, அதுதான் லைட் ரியாக்ஷன். அப்போ கெமிக்கல் ரியாக்ஷன்றது என்ன? இந்த கார்பன் டை ஆக்சைடும் வாட்டரும் ஆக்சிஜனாகவும் சுகராகவும் கன்வெர்ட் ஆகுது இல்லையா, தட் இஸ் கெமிக்கல் ரியாக்ஷன். அதனால தான் ஃபோட்டோசிந்தசிஸை வி ஆல்சோ கால் இட் ஆஸ் ஃபோட்டோகெமிக்கல் ரியாக்ஷன். ஓகே, ஸோ இந்த ஃபோட்டோசிந்தசிஸை யூஸ் பண்ணி குளுக்கோஸ் பிளான்ட்டோட ஃபுட்டு ப்ரொடியூஸ் ஆகிட்டு இப்போ இந்த ஃபுட்டுலேருந்து எப்படி எனர்ஜியாக மாறுது அப்படின்னு பார்த்தோம்னா தட் இஸ் ரெஸ்பிரேஷன். இந்த ரெஸ்பிரேஷனில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா குளுக்கோஸ் ஆல்ரெடி ஃபோட்டோசிந்தசிஸில் சிந்தசைஸ் ஆகி வந்துருச்சு இல்லையா, இந்த குளுக்கோஸில் என்ன இருக்கும்? இட் இஸ் C6H12O6, ரைட்? 6 கார்பன் இருக்கும், 12 ஹைட்ரஜன் இருக்கும், அண்ட் 6 ஆக்சிஜன் இருக்கும். இந்த ஒரு ஆட்டமும் எப்படி கனெக்ட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பை த கெமிக்கல் பாண்ட். இங்கே ஒரு
ஒரு பாண்ட் இருக்கு இல்லையா, ஒரு ஆட்டம் அட்டாச் பண்ணி, இந்த பாண்டில் தான் எனர்ஜி இருக்கும். ஒன்ஸ் இந்த பாண்ட் பிரேக் ஆகும்போது இட் ஸ்டார்டட் ரிலீசிங் எனர்ஜி. ஸோ இந்த பாண்ட் உடஞ்சிருச்சு அப்படின்னா எனர்ஜி ரிலீஸ் ஆகும். இந்த எனர்ஜியை யூஸ் பண்ணி தான் பிளான்ஸோட லைஃப் ப்ராசஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணும். க்ரோத்தாக இருக்கட்டும், ரீப்ரொடக்ஷன், ஃப்ளவரிங், ஃப்ரூட்டிங், எல்லா மெட்டபாலிக் ப்ராசஸும் இந்த எனர்ஜியை யூஸ் பண்ணி தான் பிளான்ஸ் நடத்தும். பட் இப்போ நீங்கள் உடனே கேட்கலாம், ஏன் மேம் நம்ம குளுக்கோஸை அப்படியே யூட்டிலைஸ் பண்ணிக்க கூடாது, இந்த குளுக்கோஸை அப்படியே எடுத்துக்கலாமே, இந்த பாண்டை ஏன் பிரேக் பண்ணி தான் எனர்ஜி ரிலீஸ் பண்ணுமா, குளுக்கோஸை டைரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு சாக்லேட் வேணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸ் கேட்குறீங்க, அம்மா எனக்கு சாக்லேட் வேணும்னு கேட்குறீங்க. உடனே உங்கள் மம்மி என்ன பண்ணுவாங்க, இந்தடா 10 rupees வச்சுக்கோ, இந்த 10 rupees வச்சு நீ என்ன சாக்லேட் வேணுமோ வாங்கிக்கோன்னு கொடுக்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த 10 rupees நோட் எடுத்துகிட்டு போய் கடையில் ஒரு சாக்லேட் வாங்குவீங்க. இன்ஸ்டெட் நீங்கள் அந்த மணியவா சாப்பிடுவீங்க, மணியை சாப்பிட முடியாதுல்ல, அந்த 10 rupees கொடுத்து அந்த மணியில் சாக்லேட் வாங்குறீங்க இல்லையா, அதே மாதிரி தான் குளுக்கோஸில் எனர்ஜி இருக்கும். பட் அந்த குளுக்கோஸில் இருக்கக்கூடிய எனர்ஜியை அப்படியே எடுத்துக்க முடியாது. அதை பிரேக் டவுன் பண்ணி எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணால் மட்டும்தான் பிளான்ஸ் எல்லாம் எடுத்துக்க முடியும். நம்ம மணியை கொடுத்து 10 rupees நோட்டை கொடுத்து சாக்லேட் வாங்குறோம் இல்லையா, அதே மாதிரி தான் குளுக்கோஸை பிரேக் டவுன் பண்ணும்போது எனர்ஜி வரும். அந்த எனர்ஜியை பிளான்ஸ் எடுத்து அதோட மெட்டபாலிக் ப்ராசஸ்லாம் பண்ணும். கிளியர் ரைட்? இந்த குளுக்கோஸை பிரேக் பண்ணும்போது எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ஃபார்ம் ஆஃப் ஏடிபி மாலிக்யூல்ஸாக ப்ரொடியூஸ் பண்ணும். எல்லாமே ஹீட்டாக லாஸ் ஆயிடாது, ஏடிபி மாலிகூல்ஸா ப்ரொடியூஸ் பண்ணும். தட் இஸ் அடினோசின் ட்ரைபாஸ்பேட். இந்த ஏடிபியா ப்ரொடியூஸ் பண்ணி எப்பெல்லாம் அந்த பிளான்ட்டுக்கு எனர்ஜி வேணுமோ இந்த ஏடிபி மாலிக்யூலை யூட்டிலைஸ் பண்ணிக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் கால்டு ரெஸ்பிரேஷன். இப்போ ரெஸ்பிரேஷன் என்னன்னு தெரிஞ்சிச்சா? தட் இஸ் பிரேக் டவுன் ஆஃப் ஃபுட். என்ன ஃபுட்? தட் இஸ் குளுக்கோஸ். ரைட்? இந்த குளுக்கோஸை பிரேக் டவுன் பண்ணும்போது எனர்ஜி ரிலீஸ் ஆகும் இந்த ஃபார்ம் ஆஃப் ஏடிபி. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும்? ஃபர்ஸ்ட் ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும். ஃபோட்டோசிந்தசிஸில் நமக்கு குளுக்கோஸ் ப்ரொடியூஸ் ஆகிடும். அண்ட் இந்த குளுக்கோஸ் என்ன பண்ணும்? இட்டு பிரேக் டவுன் பண்ணுற ப்ராசஸ் தானே வி கால் இட் ஆஸ் ரெஸ்பிரேஷன். இதை பிரேக் டவுன்னு சொல்லலாம், ஆர் ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஆக்சிடேஷன் அப்படின்னா என்ன? அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன். ஆக்சிஜனை ஆட் பண்ணி அந்த காம்பவுண்டை பிரேக் டவுன் பண்ணது இல்லையா, அதை தான் ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆக்சிடேஷன் ஆஃப் ஃபுட் மாலிக்யூல்ஸ் தட் கிவ்ஸ் என்ன கிவ் பண்ணும்? தட் இஸ் எனர்ஜி. ரைட்? ஸோ எனர்ஜி கொடுக்கும். அந்த எனர்ஜி என்ன பண்ணும்? பிளான்ட்ஸ் யூட்டிலைஸ் பண்ணி அதோட ப்ராசஸை நடத்தும். திஸ் இஸ் கால்டு ரெஸ்பிரேஷன். அண்ட் இந்த ரெஸ்பிரேஷனுக்கு இன்னொரு நேமும் இருக்கு. தட் இஸ் செல்லுலார் ரெஸ்பிரேஷன். ஏன் மேம் செல்லுலார் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்றோம்னா, இந்த ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் நடக்குது இல்லையா, இட் இஸ் டேக்ஸ் பிளேஸ் இன் அ பிளான்ட் செல். ஒரு செல்குள்ள தானே நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ போட்டோசிந்தசிஸ் எங்க நடக்கும்? போட்டோசிந்தசிஸ் பிளான்ட்ஸ்ல இருக்கக்கூடிய லீவ்ஸ்ல நடக்குமா? லீவ்ஸ்ல பர்டிகுலரா எங்க நடக்கும்? பர்டிகுலரா மீசோஃபைல் செல்ஸ்ல நடக்கும். ரைட்? மீசோஃபைல் செல்ஸ் பத்தி நம்ம ஆல்ரெடி 6th சாப்டர் அனாட்டமி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்ல டீடைலா பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த மீசோஃபைல் செல்ஸ்ல இருக்கக்கூடிய குளோரோபிளாஸ்ட்ல தான் நமக்கு போட்டோசிந்தசிஸ் நடக்கும். ஸோ ஒன்ஸ் இங்க குளுக்கோஸ் ப்ரொடியூஸ் ஆனதுக்கு அப்புறம் இட் இஸ் டிரான்ஸ்போர்ட்டட் டு ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட்ஸ். எல்லா பார்ட்ஸுக்கும் டிரான்ஸ்போர்ட் ஆகிடுமா? ஸோ அந்த குளுக்கோஸ் டிரான்ஸ்போர்ட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு செல்லையும் ரெஸ்பிரேஷன் நடக்கும். ஸோ அதனால தான் வி கால் இட் ஆஸ் செல்லுலார் ரெஸ்பிரேஷன். ஓகே, ஸோ இந்த ப்ராசஸில் ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும்னு சொன்னோம்? பிரேக்கிங் ஆஃப் கார்பன் பாண்ட். குளுக்கோஸில் இருக்கக்கூடிய C6H12O2 இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய கார்பன் காம்பவுண்டோட பாண்ட் வந்து பிரேக் ஆகும். எப்படி? த்ரூ ஆக்சிடேஷன். ஆக்சிஜன் ஆட் பண்ணி பாண்ட் பிரேக் ஆகும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அப்படி பிரேக் ஆகும்போது இட் ரிசல்ட்ஸ் இன் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. இங்கே இருக்கக்கூடிய காம்பவுண்டோட பாண்ட் பிரேக் ஆகி தனித்தனி ஆட்டமாக மாறுது இல்லையா. இந்த டைமில் என்ன ஆகும் அப்படின்னா நிறைய எனர்ஜி ரிலீஸ் ஆகும். அந்த எனர்ஜி எல்லாமே ஹீட்டாக லாஸ் ஆகாமல் இட் இஸ் கன்வெர்டட் இன்டு ஏடிபி. ரைட்? ஸோ ஃபைனலாக நமக்கு எனர்ஜி மாலிகூல்ஸாக ப்ரொடியூஸ் ஆகிடும். அண்ட் ஒரு காம்பவுண்ட் பிரேக் ஆகுது இல்லையா, இந்த காம்பவுண்டை வி ஆல்சோ கால் இட் ஆஸ் ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்ட்ரேட். சப்ஸ்ட்ரேட் அப்படின்றது ஒன்றுமே இல்லை, நம்ம ஒரு காம்பவுண்டை எடுத்து அந்த காம்பவுண்டை ஆக்சிடைஸ் பண்ணுறோம் இல்லையா, பிரேக் டவுன் பண்ணுறோம்ல, அந்த காம்பவுண்டை தான் சப்ஸ்ட்ரேட் அப்படின்னு சொல்லுவோம். ரெஸ்பிரேஷனில் சப்ஸ்ட்ரேட்டாக எதை யூஸ் பண்ணுறோமோ அதை தான் ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்ட்ரேட்னு சொல்லுவோம். ஸோ இங்கே சப்ஸ்ட்ரேட் என்ன? தட் இஸ் குளுக்கோஸ். ரைட்? குளுக்கோஸை தானே நம்ம பிரேக் டவுன் பண்ணுறோம், ஆக்சிடைஸ்
பண்றோம். அப்ப ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்ட்ரேட் ஆஃப் செல்லுலார் ரெஸ்பிரேஷன் இது, தட் இஸ் குளுக்கோஸ். குளுக்கோஸ் அப்படின்றது கார்போஹைட்ரேட், ரைட்? ஸோ யூஸ்வலா கார்போஹைட்ரேட்டை தான் ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்ட்ரேட்டா நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் இன் சம் பிளான்ட்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா புரோட்டீன்ஸ், ஃபேட்ஸ் அண்ட் ஈவன் ஆர்கானிக் ஆசிட்ஸையும் சப்ஸ்ட்ரேட்டா யூஸ் பண்ணும் இன் சம் கண்டிஷன். மோஸ்ட்லி கார்போஹைட்ரேட்ஸ் இந்த மாதிரி சுகர் மாலிகுல்ஸ் குளுக்கோஸை தான் யூஸ் பண்ணும். பட் இன் சம் கண்டிஷன்ஸ்ல என்ன பண்ணும் அப்படின்னா புரோட்டீன்ஸ், ஃபேட்ஸ், ஆர்கானிக் ஆசிட்ஸையும் யூஸ் பண்ணும். ஓகே, ஸோ ஆல் கிளியர், ரைட்? இப்போ ரெஸ்பிரேஷனா என்னன்னு தெரிஞ்சிருச்சு, செல்லுலார் ரெஸ்பிரேஷன் ஏன் சொல்றோம் அப்படின்றது எல்லாமே தெரிஞ்சிருச்சு. ஸோ போட்டோசிந்தசிஸ்னா என்னன்னு பார்த்துட்டோம், ரெஸ்பிரேஷனா என்னன்னு பார்த்துட்டோம். போட்டோசிந்தசிஸ்ல என்ன நடக்கும், கார்பன் டை ஆக்சைடையும் வாட்டரையும் யூட்டிலைஸ் பண்ணி குளுக்கோஸ் அண்ட் ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் ரெஸ்பிரேஷன் அப்படின்றது இட் இஸ் ஆப்போசிட் டு போட்டோசிந்தசிஸ். ஆல்ரெடி குளுக்கோஸ் நமக்கு சிந்தசைஸ் ஆகி வந்துருச்சா, இந்த குளுக்கோஸையும் ஆக்சிஜனையும் எடுத்துக்கிட்டு இது என்ன பண்ணும் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் அண்ட் தென் எனர்ஜி அப்படின்றது ஏடிபி, ரைட்? ஸோ இந்த குளுக்கோஸ் மாலிக்யூலை பிரேக் டவுன் பண்ணி எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணும். அதே டைமில் என்னென்ன ரிலீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று கார்பன் டை ஆக்சைடு அண்ட் தென் வாட்டர். ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ் அண்ட் ரெஸ்பிரேஷன் ரெண்டுமே ஆப்போசிட்டாக நடக்குதா? அண்ட் ஃபைனலாக ரிலீஸ் ஆன இந்த எனர்ஜியை தான் பிளான்ட்ஸ் யூட்டிலைஸ் பண்ணிக்கும். அதனால தான் ஏடிபியை வி ஆல்சோ கால் இட் ஆஸ் எனர்ஜி கரன்சி ஆஃப் செல். எது வந்து பிளான்ட்ஸோட எனர்ஜி கரன்சி அப்படின்னு கேட்டாங்கன்னா தட் இஸ் ஏடிபி. ஸோ அந்த ஏடிபி மாலிகுல தான் எனர்ஜிக்காக பிளான்ட்ஸ் யூட்டிலைஸ் பண்ணிக்கும். ஓகே, இப்போ உங்களுக்கு என்ன டவுட் வரலாம் அப்படின்னா, மேம் நீங்க போட்டோசிந்தசிஸ்னா கார்பன் டை ஆக்சைடை யூட்டிலைஸ் பண்ணி ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டீங்க, அதே மாதிரி ரெஸ்பிரேஷன்ல ஆக்சிஜனை யூட்டிலைஸ் பண்ணி கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டீங்க. பட் இந்த கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச் எப்படி மேம் நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூஸ்வலா நம்ம ஹியூமன் பாடியில எப்படி நடக்கும், வி பிரீத், ரைட்? யூஸ்வலா நம்ம ஆக்சிஜனை இன்ஹேல் பண்ணுவோம், அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடை எக்ஸ்ஹேல் பண்ணுவோம் இல்லையா? we have a specialized respiratory organ system. நம்ம கிட்ட ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் சிஸ்டம் இருக்கு இல்லையா, லங்ஸ். அதே மாதிரி பிளான்ட்ஸுக்கு ஏதாவது ஸ்பெஷலைஸ்டு ஆர்கன் சிஸ்டம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ, பிளான்ட்ஸுக்கு இந்த மாதிரி ஸ்பெஷலைஸ்டு ஆர்கன் சிஸ்டம் எதுவுமே கிடையாது. பட் அப்புறம் எப்படி அது கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நம்மள மாதிரி ஸ்பெஷலைஸ்டு ஆர்கன் சிஸ்டம் கிடையாது. பட் பிளான்ட்ஸுக்கு ஒரு பார்ட்லேயும் இட் பெர்ஃபார்ம்ஸ் கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச். ஃபார் எக்ஸாம்பிள் லீவ்ஸ் இருக்கு, ஸ்டெம் இருக்கு, ரூட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஒரு பார்ட்லேயும் இது கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச் பெர்ஃபார்ம் பண்ணும். எப்படி அப்படின்னா லீவ்ஸில் இட் ஹேஸ் ஸ்டொமேட்டா இருக்கு இல்லையா, ஸ்மால் ஓப்பனிங். இதெல்லாமே நம்ம அனாட்டமி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்ல பார்த்துருப்போம். அந்த ஸ்மால் போர்ஸ் வழியா இட் டூ கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச். அப்போ ஸ்டெம்ஸ்ல எப்படி பண்ணும் அப்படின்னா ஸ்டெம்ஸ்லயும் சின்ன போர்ஸ் இருக்கும். லார்ஜ் பெரிய ட்ரீஸ், பெரிய உட்டி ட்ரீஸ்லாம் இருக்கு இல்லையா, அதுல சின்ன போர்ஸ் இருக்கும். அதை தான் we call it as lenticels. ஸோ இந்த லென்டிசெல்ஸ் மூலமா இட் பெர்ஃபார்ம் கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச். அதே மாதிரி ரூட் ஹேர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ரூட் ஹேர்ஸ்லாம் யூஸ் பண்ணி இட் பெர்ஃபார்ம் gaseous exchange. ஸோ ஒரு பார்ட்டுக்கும் தனியாக gaseous exchange பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்குன்னு சின்ன போர்ஸ் இருக்கும். அதெல்லாம் யூஸ் பண்ணி பண்ணுறதுனால it does not need a specialized organ system like human. ஸோ நம்ம இப்போ சொன்ன மாதிரி மேஜராக ஏன் ஸ்பெஷலைஸ்டு ஆர்கன் சிஸ்டம் இல்லை அப்படின்னா it has only less transport of gases from one part to another. பிகாஸ் ஒரு பார்ட்லேயும் அங்கங்கே ஸ்மால் ஓப்பனிங்ஸ் இருக்கிறதுனால அங்கங்கே gaseous exchange நடந்துருதா. அதனால நம்ம பாடியில் இருக்க மாதிரி நம்ம பாடியில் எங்கே ஆக்சிஜன் வேணும்னாலும் நம்ம பாடியிலேருந்து லங்ஸ்லேருந்து போகுது இல்லையா, அந்த மாதிரி பிளான்ட்ஸுக்கு தேவையே இல்லை. பிளான்ட்ஸில் லீவ்ஸுக்கு அங்கேயே கேசஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும், ஸ்டெம்முக்கு அங்கேயே நடக்கும், அதே மாதிரி ரூட்ஸ்க்கும் அங்கேயே நடந்துடும் இல்லையா. அதனால the transport is needed over only small distance. கொஞ்சம் டிஸ்டன்ஸுக்கு மட்டும்தான் அந்த கேசஸ் டிரான்ஸ்போர்ட் ஆகிற மாதிரி இருக்கு. அண்ட் ஆல்சோ இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னா the rate of respiration is quite lesser than animals. ரெஸ்பிரேஷனுக்கு எவ்வளோ ஆக்சிஜன் வேணும் அண்ட் ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடு வேணும் அப்படின்ற நீட் இருக்கு இல்லையா, அந்த ரேட் ஆஃப் ரெஸ்பிரேஷன் வந்துட்டு அனிமல்ஸை கம்பேர் பண்ணும்போது பிளான்ட்ஸுக்கு லெஸ்ஸராக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸில் என்ன நடக்கும், கார்பன் டை ஆக்சைடை யூட்டிலைஸ் பண்ணி ஆக்சிஜன் ரிலீஸ் பண்ணும் இல்லையா, அந்த ஆக்சிஜனை அப்படியே இது ரெஸ்பிரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கும். அந்த ஆக்சிஜன் என்ன ஆகும், திரும்ப கார்பன் டை ஆக்சைடாக கன்வெர்ட் ஆகும் இல்லையா. அந்த கார்பன் டை ஆக்சைடு ரெஸ்பிரேஷனில் வரக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை அகைன் ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு யூஸ் பண்ணிக்கும். அண்ட் நெக்ஸ்ட் we are going to see about types of respiration. ரெஸ்பிரேஷனில் எத்தனை டைப்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா it has two types. என்ன two types அப்படின்னு பார்த்தோம்னா one is aerobic respiration and second is anaerobic respiration. இந்த ரெண்டு டைப்பும் எதை பேஸ் பண்ணி கிளாசிஃபை பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா based on the availability of oxygen
ஆக்சிஜனை பேஸ் பண்ணி தான் 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா ஏரோபிக் ரெஸ்பிரேஷன்றது ஒன்றுமே இல்லை. ரெஸ்பிரேஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் த பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஆக்சிஜனை யூஸ் பண்ணி குளுக்கோஸ் மாலிகூல் பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்னா தட் இஸ் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். சப்போஸ் ஆக்சிஜனை யூஸ் பண்ணாமலே குளுக்கோஸ் மாலிகூல் பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்னா தட் இஸ் anaerobic ரெஸ்பிரேஷன். ஸோ ஏரோபிக் அப்படின்னா தட் இஸ் பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். இங்கே anaerobic ரெஸ்பிரேஷன் அப்படின்னா absence of oxygen. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஓகே, இந்த anaerobic ரெஸ்பிரேஷனில் another 2 டைப்ஸ் இருக்கு. ஒன் இஸ் facultative anaerobes and obligate anaerobes. facultative anaerobes அப்படின்றது ஒன்றுமே இல்லை. இட் ஒர்க்ஸ் இன் த presence or absence of oxygen. ஆக்சிஜன் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி இது ரெண்டுத்துலேயும் நடக்கும். அதை தான் we call it as facultative anaerobes. அப்போ obligate anaerobesனா என்னன்னு பார்த்தோம்னா ஒன்லி absence of oxygenல மட்டும்தான் இது பெர்ஃபார்ம் பண்ணும். பேலன்ஸ் பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன்ல இதால ஒர்க் பண்ணவே முடியாது. அதுதான் we call it as obligate anaerobes. ஃபார் எக்ஸாம்பிள் facultative anaerobesக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோம்னா ஈகோலை இருக்கு இல்லையா, பாக்டீரியா. ஈகோலை இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் facultative. இது வந்து ஆக்சிஜன் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி இதோட ஒர்க்கை கரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ணும். பட் obligate anaerobesக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோம்னா தட் இஸ் Clostridium tetani. Clostridium இருக்கு இல்லையா, ஸோ இது வந்துட்டு பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன்ல இதால ஒர்க் பண்ணவே முடியாது. ஒன்லி absence, ஆக்சிஜன் இல்லாத டைம்ல மட்டும்தான் it can survive. ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் ரெஸ்பிரேஷன். பட் நம்ம இங்கே என்ன பார்த்துட்டு இருக்கோம், ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ஸ், ரைட்? நம்ம பாக்டீரியாலலாம் நம்ம ரெஸ்பிரேஷன் பார்க்கல, பிளான்ஸ்ல இருக்கக்கூடிய ரெஸ்பிரேஷன் தான் பார்க்குறோம். பிளான்ட்ல ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் நடக்குமா anaerobic ரெஸ்பிரேஷன் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா இட் ஹேஸ் போத் ஏரோபிக் ரெஸ்பிரேஷனும் பிளான்ட்ஸ்ல நடக்கும் அண்ட் anaerobic ரெஸ்பிரேஷனும் நடக்கும். பட் இந்த ரெண்டு ரெஸ்பிரேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ராசஸ் நடக்கும். தட் இஸ் we called as glycolysis. glycolysis அப்படின்றது ஒண்ணுமே கிடையாது. குளுக்கோஸ் இருக்கு இல்லையா, குளுக்கோஸ் பிரேக் டவுன் ஆகி எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ற ப்ராசஸ் தான் we call it as respiration, right? ஸோ இந்த ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் anaerobic ரெஸ்பிரேஷனுக்கு போறதுக்கு முன்னாடியே இந்த குளுக்கோஸ் ஆக்சிஜனை இல்லாம பார்ஷியலா பிரேக் டவுன் ஆகும், பார்ஷியலா உடையும். அதுக்கு எந்த ஒரு ஆக்சிஜனுமே தேவையில்ல. அந்த ப்ராசஸ் தான் we call it as glycolysis. glycose அப்படின்னா that is sugar and lysis அப்படின்னா that is splitting. ஸோ இந்த குளுக்கோஸ் மாலிக்யூல் வித்தவுட் ஆக்சிஜன், ஆக்சிஜன் இல்லாமலே பார்ஷியலா உடையுது இல்லையா, அந்த ப்ராசஸ் தான் we call it as glycolysis. யூஸ்வலா இந்த குளுக்கோஸ் போட்டோசிந்தசிஸ்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு நமக்கு தெரியும் இல்லையா, அது என்னவா ஸ்டோர் ஆயிருக்கும், இட் இஸ் ஸ்டோர்ட் as ஸ்டார்ச் ஆர் சுக்ரோஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இந்த ஸ்டார்ச்சா தான் இது வந்து ஸ்டோர் ஆகியிருக்கும் அப்படின்னு பார்த்தோம். லாஸ்ட் சாப்டர் ஃபோட்டோசிந்தசிஸ்ல இயர்லி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா, அந்த இயர்லி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்ல ஜூலியஸ் வான்சாச் எக்ஸ்பெரிமெண்ட், அதில் குளுக்கோஸ் இஸ் ஸ்டோர் இன் த ஃபார்ம் ஆஃப் ஸ்டார்ச் அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ ஸ்டார்ச்சாவும் சுக்ரோஸாவும் தான் இந்த குளுக்கோஸ் ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ இப்போ அந்த ஸ்டோர் ஆன ஸ்டார்ச் குளுக்கோஸை எப்படி வந்து குளுக்கோஸாக கன்வெர்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சுக்ரோஸ் இருக்கு இல்லையா, இந்த சுக்ரோஸ் என்ன ஆகும் அப்படின்னா இட் இஸ் ஸ்பிளிட் இன்டு குளுக்கோஸ் அண்ட் தென் ஃப்ரக்டோஸ். குளுக்கோஸ் ஆகும் ஃப்ரக்டோஸ் ஆகும், இது வந்து ஸ்பிளிட் ஆகிடும் வித் த ஹெல்ப் ஆஃப் அ என்சைம் கால்ட் இன்வெர்டேஸ். இன்வெர்டேஸ் அப்படின்ற என்சைமை யூஸ் பண்ணி இந்த சுக்ரோஸ் என்னவா பிரேக் டவுன் ஆகிடும்னா ஒன்று குளுக்கோஸாகவும் ஃப்ரக்டோஸாகவும் பிரேக் டவுன் ஆகிடும். அகெயின் இந்த குளுக்கோஸ் இருக்கு இல்லையா, இந்த குளுக்கோஸ் அப்படியே கிளைகாலிசிஸ்க்கு என்டர் ஆகிடும். அதே மாதிரி இந்த ஃப்ரக்டோஸும் கிளைகாலிசிஸ்க்கு என்டர் ஆகிடும். ஸோ அந்த கிளைகாலிசிஸ் சைக்கிள் பார்க்கும்போது எப்படி என்டர் ஆகும் அப்படின்றத டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். ஸோ திஸ் இஸ் அபவுட் கிளைகாலிசிஸ். இப்போ கிளைகாலிசிஸ்ல என்ன நடக்கும், குளுக்கோஸ் மாலிக்யூல் பார்ஷியலா பிரேக் டவுன் ஆகும்னு சொல்லிட்டோம் இல்லையா. பார்ஷியலா என்னவா பிரேக் டவுன் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் பிரேக்கன் டவுன் இன்டு 2 molecules ஆஃப் பைருவிக் ஆசிட். இந்த 1 molecule ஆஃப் குளுக்கோஸ் வந்துட்டு 2 molecules ஆஃப் பைருவிக் ஆசிடா கன்வெர்ட் ஆகும். எப்படி ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் நாட் அ சிங்கிள் ஸ்டெப் ரியாக்ஷன். உடனே குளுக்கோஸ் வந்து ரெண்டா உடைஞ்சு பைருவிக் ஆசிடா மாறிடாது. இட் இன்வால்வ்ஸ் மல்டி ஸ்டெப். ஓகே, ஸோ இந்த குளுக்கோஸ் அப்படின்றது என்ன, தட் இஸ் 6 கார்பன், ரைட்? C6H12O6 தானே. இது என்னவா ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 6 கார்பன் காம்பவுண்ட் 3 கார்பன் காம்பவுண்டா மாறும். தட் இஸ் பைருவிக் ஆசிட். பைருவிக் ஆசிடோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்னா தட் இஸ் C3H4O3. ஓகே, ஸோ 2 பைருவிக் ஆசிடா இது கன்வெர்ட் ஆகிடும். திஸ் இஸ் டியூரிங் கிளைகாலிசிஸ். ஸோ இந்த கிளைகாலிசிஸை we also call it as EMP pathway. ஏன் EMP pathway அப்படின்னு சொல்றோம்னா
there is 3 scientists. E அப்படினா எம்டன், M அப்படினா மேயர்ஹாஃப் and P அப்படினா பர்னாஸ். இந்த 3 சயின்டிஸ்டும் சேர்ந்து தான் இது மாதிரி கிளைகாலிசிஸ்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு. அதில் வந்து குளுக்கோஸ் அப்படின்றது பிரேக் டவுன் ஆகி 2 மாலிகுல் ஆஃப் பைருவிக் ஆசிடை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் கிளைகாலிசிஸ் இஸ் ஆல்சோ கால் இட் ஆஸ் EMP pathway. ஓகே, அண்ட் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இட் இஸ் நாட் அ சிங்கிள் ஸ்டெப் ப்ராசஸ். இட் இஸ் அ மல்டி ஸ்டெப் ப்ராசஸ். இந்த ரெஸ்பிரேஷனுமே டோட்டலாகவே இட் இஸ் அ சீரீஸ் ஆஃப் ஸ்டெப் வைஸ் ரியாக்ஷன். ஓகே, ஸோ டைரக்டாக அந்த குளுக்கோஸ் மாலிகுல் பிரேக் டவுன் ஆகி எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகாது. நிறைய சீரீஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் நடக்கும். இட் இஸ் அ ஸ்லோ ஸ்டெப் வைஸ் ரியாக்ஷன். ஓகே, ஸோ அந்த டோட்டலாக இருக்கக்கூடிய 10 ஸ்டெப்ஸையும் ஒரு ஸ்டெப்பாக நம்ம இன்னைக்கு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பட் இந்த கிளைகாலிசிஸ் மேஜராக எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இட் அக்கர்ஸ் இன் த சைட்டோபிளாசம் ஆஃப் த செல். செல்லில் இருக்கக்கூடிய சைட்டோபிளாசம் இருக்கு இல்லையா, தட் இஸ் செமி ஃப்ளூயிட் மேட்ரிக்ஸ். இந்த செமி ஃப்ளூயிட் மேட்ரிக்ஸில் தான் கிளைகாலிசிஸ் நடக்கும். ஃபோட்டோசிந்தசிஸ் எங்கே நடக்கும்னு சொன்னால் மீசோஃபைல் செல்ஸில் இருக்கக்கூடிய குளோரோபிளாஸ்டில் நடக்கும்னு சொன்னோம் இல்லையா. குளோரோபிளாஸ்டில் பர்டிகுலராக எங்கே நடக்கும்? குளோரோபிளாஸ்டில் ஒரு மெம்பரேன் சாக் இருக்குமே. என்ன மெம்பரேன் சாக்? தட் இஸ் தைலகாய்ட்ஸ், ரைட்? அந்த தைலகாய்ட்ஸில் தான் குளோரோஃபில் இருக்கும். ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து தைலகாய்ட்ஸில் நடக்கும். ஸோ அங்கே குளுக்கோஸ் ப்ரொடியூஸ் ஆனதுக்கப்புறம் அந்த குளுக்கோஸ் என்ன ஆகும் அப்படின்னா இட் கம்ஸ் டு சைட்டோபிளாசம். குளோரோபிளாஸ்ட்லேருந்து சைட்டோபிளாசம்க்கு வந்து சைட்டோபிளாசமில் தான் கிளைகாலிசிஸ் அக்கர்ஸ். ஓகே, ஸோ கிளைகாலிசிஸ் எங்கே நடக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா சைட்டோபிளாசம் மறந்துடவே கூடாது. இது ரிலேட்டடாக நிறைய PYQs வரும். பிகாஸ் இப்போ நம்ம கிளைகாலிசிஸ் பார்க்குறோம். இதுக்கப்புறம் கிரெப்ஸ் சைக்கிள் இருக்குது, ஏரோபிக் ரெஸ்பிரேஷனில் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் இருக்குது, ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன் இருக்கு. இந்த ஒன்னு எங்க நடக்குது, எந்த லொகேஷன்ல நடக்குது அப்படின்னு क्वेश्चंस கேட்பாங்க. சோ மறக்காம இத நோட் டவுன் பண்ணிக்கோங்க. கிளைகாலிசிஸ் அக்கர்ஸ் இன் சைட்டோபிளாசம் ஆஃப் த செல். ஓகே, சோ இப்போ இந்த கிளைகாலிசிஸ்ல இருக்கக்கூடிய 10 ஸ்டெப்ல ஒரு ஸ்டெப்பா டீடைலா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும்? குளுக்கோஸ் இருக்கு இல்லையா, இந்த குளுக்கோஸ் இட் இஸ் கன்வெர்ட்டட் இன்டு குளுக்கோஸ் 6 பாஸ்பேட். எப்படி குளுக்கோஸ் வந்து குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்டா மாறிச்சு? அந்த நேம்ல இருக்கு இல்லையா, இங்க குளுக்கோஸ்ன்னு இருக்கு, இங்க குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்னு இருக்கு. ஒரு பாஸ்பேட் குரூப் ஆட் ஆயிருக்குல்ல. சோ அந்த என்ன ப்ராசஸ்? தட் இஸ் பாஸ்போரிலேஷன். ஸோ ஸ்டெப் 1ல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பாஸ்போரிலேஷன் நடக்கும். பாஸ்போரிலேஷன் அப்படின்னா நத்திங் பட் அடிஷன் ஆஃப் பாஸ்பேட் குரூப். பாஸ்பேட் குரூப் ஆட் ஆகுது இல்லையா, அதுதான் ஸ்டெப் நம்பர் 1. குளுக்கோஸோட ஒரு பாஸ்பேட் குரூப் ஆட் ஆகி இட் இஸ் கன்வெர்ட்டட் இன்டு குளுக்கோஸ் 6 பாஸ்பேட். இந்த ப்ராசஸை எந்த என்சைம் கேட்டலைஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா தட் இஸ் ஹெக்ஸோகைனேஸ். ஹெக்ஸோ அப்படின்னா என்ன? ஹெக்ஸோ அப்படின்னா 6. கைனேஸ் அப்படின்னா நீங்கள் எந்த இடத்துல இதுக்கப்புறம் கைனேஸ் அப்படின்ற ஒரு என்சைம் பார்த்தீங்க அப்படின்னா தட் இஸ் பாஸ்பாரிலேஷன். அந்த கைனேஸ் அப்படின்ற என்சைம்னு நேம் வந்தாலே அது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு பாஸ்பேட் குரூப்பை ஆட் பண்ணும். ஸோ கைனேஸ் அப்படின்னா என்ன? தட் இஸ் பாஸ்பாரிலேஷன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நம்ம கிளைகாலிசிஸில் எங்கே கைனேஸ்ன்னு பார்த்தாலும் தட் இஸ் பாஸ்பாரிலேஷன். ஸோ ஹெக்ஸோ கைனேஸ் அப்படின்னா 6 கார்பன் இருக்கக்கூடிய காம்பவுண்ட் குளுக்கோஸ் இருக்கு இல்லையா, அந்த 6 கார்பன் காம்பவுண்ட் ஒரு பாஸ்பேட் குரூப் ஆட் பண்ணுது. தட் இஸ் 6 கார்பனை பாஸ்போரிலேஷன் பண்ணுது. அதனால தான் இந்த என்சைமை we call it as hexokinase. இந்த ஸ்டெப்ல என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ATP molecule is utilized. ஒரு ATP molecule யூட்டிலைஸ் ஆயிருக்கும். ATP molecule அப்படின்றது என்ன? அடினோசின் ட்ரைபாஸ்பேட், ரைட்? ஸோ அந்த ட்ரைபாஸ்பேட்ல இருந்து ஒரு பாஸ்பேட் ஆட் ஆகி இட் பிகம்ஸ் அடினோசின் டைபாஸ்பேட். 3 பாஸ்பேட் இருந்ததுல ஒரு பாஸ்பேட் எங்க வந்துருச்சு? குளுக்கோஸோட ஆட் ஆகி குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்டா வந்துருச்சு இல்லையா. ஸோ பேலன்ஸ் இருக்கக்கூடிய ADP அடினோசின் டைபாஸ்பேட் வெளில வந்துடும். ஸோ இந்த ஸ்டெப்ல பாஸ்போரிலேஷன் நடந்திருக்கு அண்ட் ஒரு ATP மாலிக்யூல் யூட்டிலைஸ் ஆயிருக்கு, ப்ரொடியூஸ் ஆகல, இட் இஸ் யூட்டிலைஸ்டு. ஓகே, இப்போ ஸ்டெப் நம்பர் 2ல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஆல்ரெடி என்ன வந்திருந்தது? குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் வந்திருந்தது இல்லையா, இட் இஸ் கன்வெர்ட்டட் இன்டு fructose 6 பாஸ்பேட். எப்படி நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா பை த ப்ராசஸ் ஆஃப் ஐசோமரைசேஷன். நம்ம இதுக்கு முன்னாடி பாஸ்போரிலேஷன் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி ஸ்டெப் 2ல என்ன நடக்குது அப்படின்னா ஐசோமரைசேஷன். ஐசோமர்ஸ் அப்படின்னா என்ன? நமக்கு ஆல்ரெடி தெரியும்ல. ஐசோமர்ஸ் அப்படின்னா சேம் மாலிகுலர் ஃபார்முலா இருக்கும், பட் அதில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸோட அரேஞ்ச்மெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா, டிஃப்ரெண்ட் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ், அதை தான் we call it as isomer. ஸோ இங்கே இருக்கக்கூடிய குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் இருக்கு இல்லையா, தட் இஸ் கன்வெர்ட்டட் இன்டு ஐசோமர். குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்டோட ஐசோமர் என்ன அப்படின்னு
அப்படின்னு பார்த்தோம்னா that is fructose 6-phosphate. இது ரெண்டுத்தோட மாலிகுலர் ஃபார்முலா சேமாக தான் இருக்கும், பட் இதில் இருக்கக்கூடிய ஆட்டமோட அரேஞ்ச்மெண்ட் மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ரியாக்ஷனை எந்த என்சைம் கேட்டலைஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா that is phosphoglucoisomerase. ஐசோமரேஸ் அப்படின்னா it refers to isomerization. அங்கே கைனேஸ் அப்படின்னா பாஸ்பாரிலேஷன் பண்ணுன்னு பார்த்தோம் இல்லையா, அடிஷன் ஆஃப் பாஸ்பேட் குரூப். அதே மாதிரி இங்கே ஐசோமரேஸ் என்ன பண்ணும் அப்படின்னா எந்த சப்ஸ்ட்ரேட் இருக்கோ அந்த ஸ்டார்டிங் மெட்டீரியலை இட் இஸ் கன்வெர்டட் இன்டு இட்ஸ் ஐசோமர், அதோட ஐசோமரா சேஞ்ச் பண்ணிடும். ஸ்டெப் நம்பர் 3ல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்ரெடி ஸ்டெப் நம்பர் 2லேருந்து ஃப்ரக்டோஸ் 6-phosphate வந்துருச்சு இல்லையா. இந்த ஃப்ரக்டோஸ் 6-phosphate இஸ் கன்வெர்டட் இன்டு ஃப்ரக்டோஸ் 1,6 bisphosphate. இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அகைன் பாஸ்பாரிலேஷன், பிகாஸ் அதோட என்சைமோட நேம் பார்த்தாலே தெரியுமே, அந்த என்சைம் நேம் என்ன, that is phosphofructokinase, right? கைனேஸ்னா நான் என்னன்னு சொன்னேன், பாஸ்பாரிலேஷன் நடக்கும்னு சொன்னேன் இல்லையா, that is addition of phosphate group. ஸோ இங்கே பாஸ்போஃப்ரக்டோகைனேஸ் அப்படின்னா என்ன ஆயிருக்கு, ஃப்ரக்டோஸ் 6-phosphate-ஓட ஒரு பாஸ்பேட் ஆட் ஆகி இட் பிகம்ஸ் ஃப்ரக்டோஸ் 1,6 bisphosphate. பைபாஸ்பேட் கிடையாது, இட் இஸ் பிஸ்பாஸ்பேட். பிஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா ரெண்டு பாஸ்பேட் குரூப் இருக்கும், பட் டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ்ல அட்டாச் ஆயிருக்கும். ஒரே கார்பன் ஆட்டம்ல ரெண்டு பாஸ்பேட் குரூப் இருக்காது, ரெண்டு கார்பன் ஆட்டம்ல டிஃப்ரெண்டா அட்டாச் ஆயிருக்கும். இங்க எப்படி அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரக்டோஸ் 1,6 bisphosphate இருக்கு இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் கார்பன் 1ல ஒரு பாஸ்பேட் குரூப்பும் கார்பன் 6ல ஒரு பாஸ்பேட் குரூப்பும், ஸோ ரெண்டு இடத்துல ரெண்டு பாஸ்பேட் குரூப் ஆட் ஆயிருக்கு. ஸோ அதனால தான் ஃப்ரக்டோஸ் 1,6 bisphosphate. அண்ட் இந்த இடத்துல எங்க இருந்து அந்த பாஸ்பேட் குரூப் வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ATP இஸ் யூட்டிலைஸ்டு, ஒரு ATP இஸ் கன்வெர்டட் இன்டு ADP. இங்க இருக்கக்கூடிய ட்ரைபாஸ்பேட்ல இருந்து ஒரு பாஸ்பேட் குரூப் வந்துட்டு ப்ராடக்ட்டோட ஆட் ஆயிருக்கும் அண்ட் ஃபைனலி இட் பிகம்ஸ் டைபாஸ்பேட். ஓகே, ஸோ இந்த ஸ்டெப் நம்பர் 3ல 1 ATP மாலிக்யூல் இஸ் யூட்டிலைஸ்டு, ப்ரொடியூஸ்டு கிடையாது, யூட்டிலைஸ்டு. ஸ்டெப் நம்பர் 1ல பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இங்கேயும் ஒரு ATP மாலிக்யூல் இஸ் யூட்டிலைஸ்டு. ஓகே, இப்போ ஸ்டெப் நம்பர் 4 பார்ப்போமா. ஸ்டெப் நம்பர் 4ல எது ஸ்டார்டிங் மெட்டீரியல், தட் இஸ் ஃப்ரக்டோஸ் 1,6 bisphosphate, ரைட். அண்ட் இந்த ரியாக்ஷன்ல என்ன என்சைம் ப்ளே பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்டோலேஸ். இந்த ஆல்டோலேஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஃப்ரக்டோஸ் 1,6 bisphosphate இருக்கு இல்லையா, இதை ரெண்டு காம்பவுண்டா ஸ்பிளிட் பண்ணிடும். ரெண்டு காம்பவுண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று ட்ரை ஹைட்ராக்சி அசிட்டோன் பாஸ்பேட் அண்ட் இன்னொன்று என்னன்னு பார்த்தோம்னா தட் இஸ் கிளிசரால்டிஹைட் 3-phosphate. இந்த 6 கார்பன் காம்பவுண்டை 2 3 கார்பன் காம்பவுண்டாக மாற்றிடும், தட் இஸ் ஆல்டோலேஸ் அப்படின்ற என்சைம். ஸோ ஸ்டெப் நம்பர் 4ல என்ன நடந்திருக்கு, ஃப்ரக்டோஸ் 1,6 bisphosphate இஸ் கன்வெர்டட் இன்டு 3 கார்பன் காம்பவுண்ட்ஸ், ஒன்று ட்ரை ஹைட்ராக்சி அசிட்டோன் பாஸ்பேட் அண்ட் தென் கிளிசரால்டிஹைட் 3-phosphate. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஸ்டெப் நம்பர் 4. அண்ட் ஸ்டெப் நம்பர் 5ல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டெப் நம்பர் 4ல டைஹைட்ராக்சி அசிட்டோன் பாஸ்பேட்டும் கிளிசரால்டிஹைட் 3-phosphateம் பார்த்தோம் இல்லையா, இது ரெண்டுமே ஐசோமர்ஸ். ஐசோமர்ஸ் அப்படின்னா என்ன, சேம் மாலிகுலர் ஃபார்முலா இருக்கும் பட் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா இருக்கும்னு சொன்னோம் இல்லையா. ஸோ இந்த டைஹைட்ராக்சி அசிட்டோன் என்னவா மாறிடும் அப்படின்னா இட் இஸ் அகைன் கன்வெர்டட் இன்டு கிளிசரால்டிஹைட் 3-phosphate வித் ஹெல்ப் ஆஃப் த என்சைம் ட்ரையோஸ் பாஸ்பேட் ஐசோமரேஸ். ஐசோமரேஸ் என்ன பண்ணும், அதோட ஐசோமரா சேஞ்ச் பண்ணிடும் இல்லையா. ஸோ இந்த ஸ்டெப்ல என்ன நடந்திருக்கு, திஸ் இஸ் ஆல்சோ ஐசோமரைசேஷன், ரைட். ஐசோமரைசேஷன் தான் ஸ்டெப் நம்பர் 5லையும் நடந்திருக்கு. ஸோ அட் த எண்ட் ஆஃப் ஸ்டெப் 5ல we have 2 molecules of glyceraldehyde 3-phosphate. ஆல்ரெடி ஸ்டெப் நம்பர் 4ல ஒரு glyceraldehyde 3-phosphate இருந்தது இல்லையா, அண்ட் அகைன் 5th ஸ்டெப்ல என்ன ஆயிடுச்சு, டைஹைட்ராக்சி அசிட்டோன் பாஸ்பேட்டும் glyceraldehyde 3-phosphate மாறிட்டு. ஸோ ஸ்டெப் நம்பர் 4ல ஒன்று இருக்கும் அண்ட் ஸ்டெப் நம்பர் 5ல இருக்கும். ஸோ இது ரெண்டும் சேர்ந்து அட் த எண்ட் ஆஃப் ஸ்டெப் 5 2 molecules of glyceraldehyde 3-phosphate நம்ம கிட்ட இருக்கு. ஓகே, கிளியர், ரைட். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்பர் 6. ஸ்டெப் நம்பர் 6ஓட ஸ்டார்டிங் மெட்டீரியல் என்ன, தட் இஸ் glyceraldehyde 3-phosphate, right. 2 molecules of glyceraldehyde 3-phosphate இருக்கு. இங்க இருக்கக்கூடிய என்சைம் என்னன்னு பார்த்தோம்னா ட்ரையோஸ் பாஸ்பேட் டீஹைட்ரோஜினேஸ். டீஹைட்ரோஜினேஸ், டி அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்தை ரிமூவ் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். ஹைட்ரோஜினேஸ் அப்படின்னா தட் இஸ் ஹைட்ரஜன், ரைட். ஸோ அப்போ டீஹைட்ரோஜினேஸ் அப்படின்னா என்ன, ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன். ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜனை நம்ம இன்னொரு நேம்லையும் சொல்லுவோமே, வாட் இஸ் தட், குயிக்கா ஞாபகப்படுத்துங்க, தட் இஸ் ஆக்சிடேஷன். ஆக்சிடேஷன்ல தானே அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் ஹேப்பன்ஸ். ஸோ ஸ்டெப் நம்பர் 6ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சிடேஷன் நடக்குது. ஆக்சிடேஷன் நடக்கிறதுக்கு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் வேணும் இல்லையா, தட் இஸ் NAD+. NAD+ அப்படின்றது இட் இஸ் அ ஆக்சிடைசிங் ஏஜென்ட். இதுதான் ஆக்சிடைஸ் பண்ணும்.
என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா glyceraldehyde 3 phosphate இருக்கு இல்லையா, இந்த glyceraldehyde 3 phosphate is converted into 1,3 bisphosphoglycerate கன்வெர்ட் ஆகிடும் with the help of the dehydrogenase. இங்க ஒரு ஹைட்ரஜனும் ரிமூவ் ஆயிட்டு at the same time இந்த ஆக்சிடைசிங் ஏஜென்ட் NAD+ வந்து it is converted into NADH. NADH அப்படின்றது it is a high energy molecule. ATP மாதிரி NADH ஒரு high energy molecule. ஸோ இந்த ஸ்டெப் நம்பர் 6ல NADH ஹை எனர்ஜி மாலிக்யூல் ஒன்று ப்ரொடியூஸ் ஆகியிருக்கு. ஓகே, ஒரு glyceraldehyde 3 பாஸ்பேட்டுக்கு we need 1 NAD+ and 1 NADH ப்ரொடியூஸ் ஆயிருக்கும். பட் இங்க 2 glyceraldehyde 3 பாஸ்பேட் இருக்கு இல்லையா, ஸோ ஆப்வியஸ்லி 2 NADH இஸ் ப்ரொடியூஸ்ட். அண்ட் ஸ்டெப் நம்பர் 7 பார்ப்போமா. ஸ்டெப் நம்பர் 7ஓட ஸ்டார்டிங் மெட்டீரியல் என்ன, தட் இஸ் 1,3 bisphosphoglycerate. அண்ட் இந்த ரியாக்ஷனோட என்சைம் என்னன்னு பார்த்தோம்னா நீங்களே சொல்லிடுவீங்க, என்னது phosphoglycerokinase. கைனேஸ் அப்படின்னா என்ன, தட் இஸ் பாஸ்பாரிலேஷன், ரைட். ஸோ இந்த ஸ்டெப்ல என்ன ஆயிருக்கும், ஒரு பாஸ்பேட் குரூப் ஆட் ஆயிருக்கும். ஸோ 1,3 bisphosphoglycerate இருந்து 2 molecules of 3 phosphoglycerate ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. இங்க மெயினா நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா ப்ராடக்ட்ல எந்த ஒரு பாஸ்பேட்டும் ஆட் ஆகல. இங்க ஸ்டார்டிங் மெட்டீரியல்ல 2 பாஸ்பேட் இருக்கு இல்லையா, பட் ப்ராடக்ட்ல இங்க ஒரே ஒரு பாஸ்பேட் தான் இருக்கு. அப்ப அந்த பாஸ்பேட் எங்க போச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ADP இருக்கு இல்லையா, அடினோசின் டைபாஸ்பேட். அந்த அடினோசின் டைபாஸ்பேட்டோட ஒரு பாஸ்பேட் ஆட் ஆகி இட் பிகம்ஸ் ATP, தட் இஸ் அடினோசின் ட்ரைபாஸ்பேட். ஸோ இந்த ஸ்டெப்ல ATP மாலிக்யூல் இஸ் ப்ரொடியூஸ்ட். லாஸ்ட் ஸ்டெப்ல NADH ப்ரொடியூஸ் ஆன மாதிரி இந்த ஸ்டெப்ல ATP ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. எத்தனை ATP அப்படின்னு பார்த்தோம்னா தட் இஸ் 2 molecules of ATP, because இங்க 2 molecule of 1,3 bisphosphoglycerate தான 2 molecule of 3 phosphoglycerate ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி ஒரு மாலிக்யூலுக்கு ஒரு ATP அப்படின்னா 2 மாலிக்யூலுக்கு we have 2 ATP is produced. ஓகே, இப்போ ஸ்டெப் நம்பர் 8. ஸ்டெப் நம்பர் 8ஓட ஸ்டார்டிங் மெட்டீரியல் என்ன, தட் இஸ் 3 phosphoglycerate. இந்த 3 phosphoglycerate it is converted into 2 phosphoglycerate with the help of the enzyme phosphoglyceromutase. இந்த மியூட்டேஸ் அப்படின்றது என்ன பண்ணும் அப்படின்னா மியூட்டேஷன் பண்ணும். மியூட்டேஷன் அப்படின்றது ஒண்ணுமே இல்ல, it relocates the phosphate group. பாஸ்பேட் குரூப் இருக்கு இல்லையா, இந்த பாஸ்பேட் குரூப்பை ரீலோகேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க என்ன இருக்கு, ஸ்டார்டிங் மெட்டீரியல் தட் இஸ் 3 phosphoglycerate, ரைட். இங்க 3rd கார்பன்ல பாஸ்பேட் குரூப் இருக்கு, பட் ப்ராடக்ட்ல எங்க இருக்கு, இட் இஸ் இன் 2nd கார்பன். ஸோ 3rd கார்பன்ல இருக்கக்கூடிய பாஸ்பேட் குரூப்பை 2nd கார்பனுக்கு மாத்திருக்கு, தட் இஸ் phosphoglyceromutase. மியூட்டேஸ் அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா ரீலோகேட் பண்ணும். பாஸ்பேட் குரூப்பை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு சேஞ்ச் பண்ணும். தட் இஸ் ஸ்டெப் நம்பர் 8. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்பர் 9 என்னன்னு பார்த்தோம்னா இதோட ஸ்டார்டிங் மெட்டீரியல் என்ன, 2 phosphoglycerate. அண்ட் இந்த 2 phosphoglycerate என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா phosphoenol pyruvic acid. இங்க எந்த என்சைம் ப்ளே பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா தட் இஸ் enolase. இந்த enolase அப்படின்ற என்சைம் யூஸ்வலா என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஹைட்ரோலைசிஸ். ஹைட்ரோலைசிஸ் அப்படின்னா என்ன, தட் இஸ் ரிமூவல் ஆஃப் வாட்டர் மாலிக்யூலை ரிமூவ் பண்ணும். அதுதான் enolase பண்ணும். ஸோ 2 phosphoglycerate இருந்து ஒரு வாட்டர் மாலிகுலை ரிமூவ் பண்ணி இட் ப்ரொடியூஸ் 2 phosphoenol pyruvic acid. ஓகே, இந்த phosphoenol pyruvic acid தான் we also call it as PEP, PEP அப்படின்னு சொல்லுவோம். So this is step number 9. So we come to our last step, final step, 10th step என்ன, that is starting material is PEP, right. phosphoenol pyruvic acid 2 molecules இருக்கு இல்லையா, இந்த 2 molecules-ஐ 2 molecules of pyruvic acid-ஆ கன்வெர்ட் பண்ணிருக்கு with the help of the enzyme pyruvate kinase. இந்த pyruvate kinase என்ன பண்ணும், it adds a group of phosphate group add பண்ணும், that is phosphorylation. phosphoenol pyruvic acid-ல இருக்கக்கூடிய phosphate-ஐ ஆட் பண்ணிருக்கு. எங்க ஆட் பண்ணிருக்கு, ப்ராடக்ட்ல ஆட் பண்ணிருக்கா அப்படின்னு பார்த்தா நோ, ப்ராடக்ட்ல ஆட் பண்ணல. எங்க ஆட் பண்ணிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ADP-யோட ஒரு பாஸ்பேட் ஆட் பண்ணி இட் பிகம்ஸ் ATP. ஸோ ஸ்டெப் நம்பர் 10ல ஒரு ATP சிந்தசைஸ்டு. ஒரு மாலிக்யூல் ஆஃப் பைருவிக் ஆசிட் ப்ரொடியூஸ் ஆனாதான் ஒரு ATP சிந்தசைஸா இருக்கும், பட் 2 மாலிக்யூல்ஸ்ல, ஸோ ஆப்வியஸ்லி 2 மாலிக்யூல் ஆஃப் ATP சிந்தசைஸ். ஃபைனலா நம்ம சொன்னோம் இல்லையா ஸ்டார்டிங்ல குளுக்கோஸ்லேருந்து 2 molecules of pyruvic acid produce ஆகும்ட்டு, அதே மாதிரி 1 molecule of glucose லேருந்து it is converted into 2 molecules of pyruvic acid.
ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் கிளைகாலைசிஸ். நம்ம ஆல்ரெடி 10 ஸ்டெப் பார்த்தோம் இல்லையா, அந்த 10 ஸ்டெப்பையும் ஒரே பாத்வேயாக கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு ஷார்ட் ஓவர்வியூ பார்த்துருவோமா. ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும், குளுக்கோஸோட ஒரு பாஸ்பேட் ஆட் ஆகும்னு சொன்னோம் இல்லையா, தட் இஸ் கைனேஸ். ஒரு பாஸ்பேட் ஆட் ஆகி இட் பிகம்ஸ் குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் அண்ட் குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் வந்து ஃப்ரக்டோஸ் 6 பாஸ்பேட்டாக கன்வெர்ட் ஆகிடும் வித் ஹெல்ப் ஆஃப் ஐசோமரேஸ். ஐசோமரேஸ் அப்படின்னா என்ன, ஐசோமர் ப்ரொடியூஸ் பண்ணும் இல்லையா, சேம் மாலிகுலர் ஃபார்முலா பட் டிஃப்ரெண்ட் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ். And then fructose 6-phosphate is converted into fructose 1,6 bisphosphate. இங்க என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா again kinase இருக்கு. அப்போ obviously phosphorylation 6-phosphate ஓட இன்னொரு phosphate ஆட் ஆகி 1,6 bisphosphate ன்னு பார்த்தோம் இல்லையா. And then 1,6 bisphosphate is converted into 2 molecule of glyceraldehyde 3-phosphate. எப்படி 2 molecule வந்தது, ஸ்டெப் நம்பர் 4 ஸ்டெப் நம்பர் 5 பார்த்தோம் இல்லையா. ஃபர்ஸ்ட் இந்த fructose 6-phosphate வந்துட்டு 2 மாலிக்யூலா பிரியும். ஒன் இஸ் டைஹைட்ராக்சிஅசிட்டோன் பாஸ்பேட் அண்ட் another is glyceraldehyde 3-phosphate. அண்ட் ஸ்டெப் நம்பர் 5ல டைஹைட்ராக்சிஅசிட்டோன் பாஸ்பேட் அகைன் glyceraldehyde 3-phosphate மாறும்னு சொன்னோம் இல்லையா. ஸோ இந்த எண்ட் ஆஃப் ஸ்டெப் 5 2 மாலிக்யூல் ஆஃப் glyceraldehyde 3-phosphate வந்துடும். அண்ட் தென் இது அகைன் என்ன ஆகும், டீஹைட்ரோஜனேஸ். டீஹைட்ரோஜனேஸ் அப்படின்னா ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன். ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன்னா obviously oxidation நடந்திருக்கும் இல்லையா, ஆக்சிடைசிங் ஏஜென்ட் தட் இஸ் NAD+ இருக்குல்ல. ஸோ NAD+ வந்து NADH ப்ரொடியூஸ் ஆயிருக்கும் அண்ட் 2 molecule of glyceraldehyde 3-phosphate என்னவா மாறி இருக்கும், 2 molecule of 1,3 bisphosphoglycerate ஆயிருக்கும். அண்ட் தென் அகைன் இது என்ன ஆகும் அப்படின்னா கைனேஸ் இருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி பாஸ்போரிலேஷன். ஸோ 1,3 bisphosphoglycerate is converted into 3-phosphoglycerate. ஸோ இந்த கைனேஸ் எங்க ஆட் ஆயிருக்குன்னு பார்த்தோம், ATPல ஆட் ஆயிருக்குன்னு பார்த்தோம் இல்லையா. ADP வந்து ATPயா மாறி இருக்கும்ட்டு again 3-phosphoglycerate is converted into 2-phosphoglycerate. 3-phosphoglycerate 2-phosphoglycerate மாறி இருக்கு. மியூட்டேஸ் இருக்கு இல்லையா, ரீலொகேஷன் ஆஃப் பாஸ்பேட் குரூப்னு சொன்னல. ஸோ இந்த 2-phosphoglycerate is then converted into phosphoenol pyruvate. phosphoenol pyruvic acidன்னு சொன்னோம் இல்லையா, பைருவிக் ஆசிட்னாலும் ஒன்று தான், பைருவேட்னாலும் ஒன்று தான். இந்த எனோலேஸ் என்ன பண்ணியிருந்தது, ஹைட்ராலைசிஸ் பண்ணுச்சுன்னு பார்த்தோம் இல்லையா. ஒரு வாட்டர் மாலிகுலை ரிமூவ் பண்ணி இட் பிகம்ஸ் பெப், தட் இஸ் phosphoenol pyruvic acid. அண்ட் ஃபைனலாக என்ன ஸ்டெப் நடக்கும், தட் இஸ் பைருவேட் கைனேஸ் இருக்கு. obviously phosphorylation நடக்கும். So finally என்ன ப்ரொடியூஸ் ஆயிருக்கு, 2 molecules of pyruvate or pyruvic acid ரெண்டுமே ஒண்ணுதான். So 1 molecule of glucose லேந்து we have 2 molecules of pyruvic acid, right? So ஒரு குளுக்கோஸ் மாலிக்யூல்லேருந்து நமக்கு இப்போ 2 molecule of pyruvic acid ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போ எவ்வளோ எனர்ஜி மாலிக்யூல் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு அப்படின்றத கேல்குலேட் பண்ணுவோமா. ஸோ ஸ்டெப் நம்பர் 1ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு ATP மாலிக்யூல் யூட்டிலைஸ் ஆயிருக்கு. இங்கே ப்ரொடியூஸ் ஆகலை, யூட்டிலைஸ் தான் இருக்கு. அண்ட் தென் ஸ்டெப் நம்பர் 3லையும் ஒரு ATP மாலிக்யூல் யூட்டிலைஸ் ஆயிருக்கு. ஸோ டோட்டலாக we have 2 ATP is utilized. ப்ரொடியூஸ் ஆகல பசங்களா, யூட்டிலைஸ் ஆயிருக்கு. அண்ட் வேற என்ன எனர்ஜி மாலிகுல் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டெப் நம்பர் 6ல NADH ப்ரொடியூஸ் ஆயிருக்கு இல்லையா. ஸோ NADH இஸ் ப்ரொடியூஸ்ட். ஒரு மாலிகுல் ப்ரொடியூஸ் ஆயிருக்கா, 2 மாலிகுல் ப்ரொடியூஸ் ஆயிருக்கா, 2 NADH, ரைட்? பிகாஸ் 2 molecule of glyceraldehyde 3-phosphate இருக்கு. ஒரு மாலிகுலுக்கு தான் ஒரு NADH ன்னு சொன்னோம். அப்போ ஆப்வியஸ்லி 2 மாலிகுல் இருந்ததுன்னா we have 2 NADH produced, right? And then in step number 7, step number 7ல ATP molecule produce ஆயிருக்கு இல்லையா. எத்தனை ATP molecule produce ஆயிருக்கு, ஒரு molecule 2 molecules. obviously இங்கேயும் 2 molecules தானே produce ஆயிருக்கும். so 2 ATP is produced. okay, utilize கிடையாது, produce ஆயிருக்கு. அதே மாதிரி step number 10லையும் 2 ATP molecule is produced. so டோட்டலாக எத்தனை ATP molecule produce ஆயிருக்கு, 4 ATP produce ஆயிருக்கு. பட் step number 1லையும் 3லையும் 2 ATP molecule utilize ஆயிருக்கு இல்லையா. ஸோ நெட் கெயின் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா அந்த 2 ATPயை மைனஸ் பண்ணி தான் நம்ம சொல்லணும். ஸோ டோட்டலாக 2 ATP மட்டும் தான் ப்ரொடியூஸ் ஆகியிருக்கு பிகாஸ் 2 யூட்டிலைஸ் ஆனதுனால. ஸோ ஃபைனலாக எண்ட் ப்ராடக்ட் என்ன, 2 molecule of pyruvic acid plus 2 NADH, 2 NADH plus 2 ATP is synthesized at the end of glycolysis. இது வந்து partial oxidation சொன்னோம் இல்லையா. இன்னும் aerobic respiration, anaerobic respiration-க்கு போகல. glycolysis-ஓட எண்டில் 2 molecule of pyruvic acid, 2 molecule of NADH and 2 molecule of ATP. இது கூட இன்னும் 2 molecule produce ஆயிருக்கு, that is 2 molecule of water. ஸ்டெப் நம்பர் 9ல வாட்டர் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. 2 molecule of water ஹைட்ரோலைசிஸ் நடந்ததுன்ட்டு. ஸோ இந்த வாட்டர் மாலிக்யூல் தான் ரெஸ்பிரேஷனோட ஓவரால் ரியாக்ஷன்ல ரிலீஸ் ஆகும்னு பார்த்தோம் இல்லையா. என்ன ஓவரால் ரியாக்ஷன்,
தட் இஸ் குளுக்கோஸையும் ஆக்சிஜனையும் யூட்டிலைஸ் பண்ணி கார்பன் டை ஆக்சைடையும் வாட்டரையும் ரிலீஸ் பண்ணணும்னு பார்த்தோம் இல்லையா, அந்த வாட்டர் இஸ் கம் ஃப்ரம் திஸ் கிளைகாலைசிஸ். ஸோ ஓவரால் ரியாக்ஷனில் வாட்டர் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. அண்ட் கார்பன் டை ஆக்சைடு எப்படி ரிலீஸ் ஆகுது அப்படின்றத நம்ம அப்கமிங் ரியாக்ஷன்ஸ் இதுக்கப்புறம் ஏரோபிக் அனரோபிக் வரும் இல்லையா, ஸோ அதில் பார்ப்போம். ஸோ இப்போ கிளைகாலிசிஸில் 2 molecules ஆஃப் பைருவிக் ஆசிட் ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு. இந்த 2 molecule ஆஃப் பைருவிக் ஆசிட் ஒன்று ஏரோபிக் ரெஸ்பிரேஷனுக்கு போகும், இல்லைனா ஆனரோபிக் ரெஸ்பிரேஷனுக்கு போகும். ஸோ ஏரோபிக் ரெஸ்பிரேஷனில் எப்படி நடக்குது, ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன்ல எப்படி நடக்குது அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல டீடைலா பார்ப்போம். இப்போ குயிக்கா கொஞ்சம் ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस PYQs மட்டும் சால்வ் பண்ணிடுவோமா இன்னைக்கு பார்த்த கிளாஸ்ல இருந்து. அப்பதான் நீட் எக்ஸாம்ல எந்த மாதிரி क्वेश्चंसலாம் வரும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ கிடைக்கும். சோ குயிக்கா ஒரு 4 क्वेश्चन மட்டும் சால்வ் பண்ணிடுறேன். ஒரு மாடலுக்கும் நான் ஒரு क्वेश्चन வச்சிருக்கேன். சோ ஃபர்ஸ்ட் வந்து இது பேசிக் மாடல், நார்மல் MCQ மாடல் தான். சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்னன்னு பார்த்தோம்னா, the first phase in the breakdown of glucose in animal cell is. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்துட்டு குளுக்கோஸ் பிரேக் டவுன்ல என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபெர்மெண்டேஷன், கிரெப்ஸ் சைக்கிள், கிளைகாலைசிஸ் அண்ட் ETS எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் 4த்துல நம்ம இப்போ வரைக்கும் கிளைகாலிசிஸ் தான் பார்த்துருக்கோம். பிகாஸ் தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ரைட்? ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் அண்ட் ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன் இது ரெண்டுத்துக்கும் போறதுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, தட் இஸ் கிளைகாலிசிஸ். ஸோ கிளைகாலிசிஸ் தான் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் இன் த பிரேக் டவுன் ஆஃப் குளுக்கோஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தோம்னா, 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டை படிச்சு எந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ அண்ட் எது கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் எது ஃபால்ஸ் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, plants do not have any specialized respiratory organs like animals ன்னு கொடுத்துருக்காங்க. நம்மள மாதிரி அனிமல்ஸ் இருக்காங்க இல்லையா, அனிமல்ஸ் மாதிரி ஸ்பெஷலைஸ்டு ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? எஸ், இட் இஸ் ஆப்வியஸ்லி ட்ரூ, ரைட்? நம்ம இப்போ பார்த்தோம்ல ஸ்பெஷலைஸ்டு ஆர்கன்ஸ்லாம் இருக்காது அப்படின்ட்டு. ஸ்டேட்மெண்ட் 2 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஈச் பிளான்ட் செல் இஸ் லொக்கேட்டட் க்ளோஸ் டு பிளான்ட் சர்ஃபேஸ் எனேபிளிங் எஃபிஷியன்ட் டிஃப்யூஷன் ஆஃப் கேசஸ். ஒரு பிளான்ட் செல்லும் பிளான்ட்டோட சர்ஃபேஸ் பக்கத்திலே இருக்கும். ஸோ அதனால அதுவே எக்ஸ்சேஞ்ச் கேசஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கும்னு சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? This is also true, right? நம்ம ஆல்ரெடி பார்த்தாலும் ஒரு பார்ட்லயும் சின்ன ஓப்பனிங்ஸ் இருக்கும். அந்த ஓப்பனிங்ஸ் வழியாவே gaseous exchange நடக்கும் அப்படின்னு சொன்னோம்ல. So both the statement is true. So option என்னென்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, first one is both are true. Statement 2 is a correct explanation of statement 1 ன்னு கொடுத்திருக்காங்க. Second option both are true, but statement 2 is not a correct explanation of statement 1 ன்னு கொடுத்திருக்காங்க. And third option is statement 1 is true, but statement 2 is false அப்படின்னு கொடுத்திருக்காங்க. So obviously இந்த option இருக்காது. So option number 3 C cancel பண்ணிடலாம். And then option number D என்ன கொடுத்திருக்காங்க, statement 1 is false, but statement 2 is true ன்னு கொடுத்திருக்காங்க. So இதுவுமே தப்பு தானே, because 2 ஸ்டேட்மெண்ட்மே கரெக்ட்னு சொல்லிட்டோம். அப்ப statement 1 தப்பு அப்படின்னா டியும் கிடையாது. சோ ஆப்வியஸ்லி CD கிடையாதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஆப்ஷன் ஏவா இருக்கணும் இல்ல பியா இருக்கணும். சோ ஏல என்ன கொடுத்திருக்காங்க, ரெண்டுமே கரெக்ட் தான். ஸ்டேட்மெண்ட் 2 வந்து கரெக்ட் எக்ஸ்பிளனேஷனா இல்லையா அப்படின்ற மாதிரி தான் கேட்டிருக்காங்க. சோ இப்போ ஸ்டேட்மெண்ட் 2 வந்து கரெக்ட் எக்ஸ்பிளனேஷனா இல்லையா அப்படின்றத மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸ்டேட்மெண்ட் 1ல என்ன கொடுத்திருக்காங்க, இதில் வந்துட்டு எந்த ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஆர்கனுமே பிளான்ட்ஸில் இருக்காதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன் அப்படின்னா, பிகாஸ் இது வந்து பிளான்ட் சர்ஃபேஸோட பக்கத்தில் இருக்குது, அதனால அதுவே கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கன்னு சொல்லியிருக்காங்க. கரெக்ட், ரைட்? ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் அ கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் 1. ஆப்வியஸ்லி ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட், ரைட்? 2 ஸ்டேட்மெண்ட்மே ட்ரூ அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் அ கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் 1. ஸோ இந்த மாதிரி மாடலும் நீட் எக்ஸாமில் வரும். ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2 கொடுத்துட்டு எந்த ஸ்டேட்மெண்ட் ரைட்டு எது வந்து கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் கேட்பாங்க. ஸோ திஸ் இஸ் ஒன் மாடல். அண்ட் நெக்ஸ்ட் என்ன மாடல் பார்க்க போறோம்னா, that is match. column 1 column 2 னு கொடுத்திருப்பாங்க. சோ அத நம்ம மேட்ச் பண்ணனும். சோ ஃபர்ஸ்ட் column 1ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படினு பார்த்தோம்னா, ஸ்டொமேட்டா, லென்டிசல், சைட்டோபிளாசம் and chloroplast. and column 2ல அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு கொடுத்திருக்காங்க. யூசுவலா ஸ்டொமேட்டா என்ன பண்ணும், it is a site of glycolysis. Glycolysis கிடையாது. and gaseous exchange in wood in stems. ஸ்டெம்ஸ்ல இருக்கக்கூடிய gaseous exchange ஸ்டொமேட்டா பெர்ஃபார்ம் பண்ணுமான்னு கேட்டிருக்காங்க. நோ, ரைட்? ஸ்டொமேட்டா அப்படின்றது என்ன, லீஃப்ல இருக்கக்கூடிய போஸ் தானே. ஆப்வியஸ்லி ஆப்ஷன் 4 ரைட். இட் ரெகுலேட்ஸ் த gaseous exchange in leaves. ஸோ ஏக்கு 4 அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஆப்ஷன்ல போயிட்டு டைரக்டா நமக்கு எந்த ஆப்ஷனுக்கு ஆன்சர் தெரியுதோ டைரக்டா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆப்ஷன் பார்க்கணும்.
ஆப்ஷனில் ஏக்கு 4 எங்கே இருக்குது, ஃபர்ஸ்ட்டுக்கு ஏக்கு 2 இருக்குது, அப்போ இது கிடையாது. செகண்டுக்கு பியில் ஏக்கு 4 இருக்குது, அப்போது பியாக இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அண்ட் தென் சிக்கு ஏக்கு 1 கொடுத்துருக்காங்க, ஸோ அப்போ இதுவும் கிடையாது. அண்ட் ஆப்ஷன் டி என்ன இருக்குது, ஏக்கு 4 இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி இல்லைனா டியாக இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இப்போ இது ரெண்டுத்தையும் ஃபோக்கஸ் பண்ணாலே போதும், பேலன்ஸ் ஏசியை கேன்சல் பண்ணிடலாம். அண்ட் செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, லென்டிசல்ஸ். லென்டிசல்ஸை நான் இப்போ தானே டீச் பண்ணேன். லென்டிசல்ஸ் அப்படின்றது இட் இஸ் அ gaseous exchange in woody stems பார்த்தோம் இல்லையா. என்ன மேம் மேட்ச்சில் ஸ்ட்ரெயிட்டாகவே ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நீட் எக்ஸாமில் வரும். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துருந்தா மேட்ச் கிடையாது அப்படின்லாம் கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாக இருந்தாலும் அது வந்து சேம் ஆன்சராக இருக்கும். ஸோ பிக்கு 2. ஸோ இப்போ ஆப்ஷன் பிடியை பார்த்தாலே தெரியும். ஆப்ஷன் பியில் பியோடுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, பிக்கு 2ன்னு கொடுத்துருக்காங்க. பட் ஆப்ஷன் டியில் என்ன கொடுத்துருக்காங்க, பிக்கு 1ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ ஆப்வியஸ்லி இதுவும் கிடையாது. ஆப்ஷன் பி இஸ் ஆன்சர். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, ரைட். ஸோ இருந்தாலும் தேர்டுக்கு என்ன ஆன்சர்னு பார்ப்போமா. தேர்ட் என்ன, சைட்டோபிளாசம். ஸோ இந்த சைட்டோபிளாசம்க்கு எய்தர் 1 இருக்கலாம் 3 இருக்கலாம். தட் இஸ் சைட் ஆஃப் கிளைகாலிசிஸா சைட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸான்னு சொல்லியிருக்காங்க. இதுவுமே நமக்கு நல்லா தெரியும். ஸோ சிக்கு என்ன, தட் இஸ் சைட் ஆஃப் கிளைகாலிசிஸ், ரைட். ஸோ சி இஸ் 1, right. And then D, that is chloroplast is a site of photosynthesis. So option number B, right. A க்கு 4, B க்கு 2, C க்கு 1 and then D க்கு 3. ஸோ இந்த மாதிரி மேட்ச் காலம் 1 காலம் 2ன்னு கொடுத்துட்டு இந்த மேட்சிங் பெர்ஃபார்ம் பண்ண சொல்லுவாங்க. ஸோ ஏதாவது ஒரு ஆப்ஷன் நமக்கு ஆன்சர் தெரிஞ்சிருச்சுனாலும் அது அப்படியே டேரெக்டாக ஆப்ஷனில் போய் ஏபிசிடியில் பார்த்தோன்னா ஈஸியாக 2 ஆப்ஷனை நம்ம கேன்சல் பண்ணுற மாதிரி தான் ஆப்ஷன்ஸே கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் இன்னொரு டைப் ஆஃப் கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, தட் இஸ் அசர்ஷன் ரீசன் டைப். இந்த அசர்ஷன் ரீசன் எப்படி இருக்கும்னா, ஒரு அசர்ஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க அண்ட் அதுக்கான ரீசன் ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ரெண்டுமே ட்ரூவா ஃபால்ஸான்றதை கண்டுபிடிச்சிட்டு ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2ல பார்த்தோன்னே இட் இஸ் அ கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். அதே மாதிரி அந்த ரீசன் வந்துட்டு அசர்ஷனோட கரெக்ட் எக்ஸ்பிளனேஷனாக இருக்கா இல்லையான்றதை கேட்பாங்க. ஸோ இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா, அசர்ஷனில் ATP is consumed during the conversion of glucose to glucose 6-phosphate கொடுத்துருக்காங்க. ATP மாலிக்யூல் குளுக்கோஸ் வந்து குளுக்கோஸ் 6-phosphate மாறும் போது கன்சியூம் ஆயிருக்கா, யூட்டிலைஸ் ஆயிருக்கான்னு கேட்டிருக்காங்க. எஸ், ரைட். ஸோ அசர்ஷன் இஸ் ட்ரூ. ஸோ இது ட்ரூ தான். இப்போ ரீசன் என்ன கொடுத்துருக்காங்க, the enzyme hexokinase adds a phosphate group to glucose. இந்த குளுக்கோஸ்லேருந்து குளுக்கோஸ் 6-phosphate மாறும்போது ஹெக்ஸோகைனேஸ் தான் பாஸ்பேட் குரூப்பை ஆட் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் ஆல்சோ ட்ரூ, ரைட். ஹெக்ஸோகைனேஸ்லேருந்து தான் பாஸ்பேட் குரூப் ஆட் ஆயிருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி அசர்ஷனும் ட்ரூ, ரீசனும் ட்ரூ. ஸோ இந்த ஆப்ஷன் நமக்கு பார்த்தாலே தெரியும், ஆப்ஷன் சிடி. இது ரெண்டுத்தையும் நம்ம ஈஸியாக கேன்சல் பண்ணிடலாம். பிகாஸ் இந்த ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, ஏதாவது அசர்ஷன் இல்லை ரீசன் ஏதாவது ஒன்று தான் கரெக்ட்னு சொல்லி ஸோ ஆப்வியஸ்லி சிடி கிடையாது. ஸோ ஏபி இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்றா தான் இருக்கும். ஸோ ரெண்டுத்துலையும் என்ன கொடுத்துருக்காங்க, போத் ஏ அண்ட் ஆர் ட்ரூன்னு கொடுத்துருக்காங்க. பட் ஆர் இஸ் அ கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏயா இல்லை நாட் அ கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏன்னு கேட்டிருக்காங்க. ஆப்வியஸ்லி இட் இஸ் அ கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன், ரைட். ஹெக்ஸோகைனேஸ் தான் குளுக்கோஸ்ல பாஸ்பேட் குரூப்பை ஆட் பண்ணும்ல. ஸோ ஆப்வியஸ்லி த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் அ கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. ஸோ திஸ் இஸ் ஒன் மாடல் பசங்களா, அசர்ஷன் ரீசன். ஸோ நம்ம நீட்ல எந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்கலாம் அப்படின்னு எல்லா மாடலும் பார்த்தாச்சு. இன்னும் உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல்ல போஸ்ட் செக்ஷன் இருக்கு இல்லையா, போஸ்ட் செக்ஷன்ல டெய்லி ஒரு எம்சிக்யூஸ் போட்டுட்டு இருக்கோம். இதே மாதிரி தான் நீட் பேட்டர்ன்ல எப்படிலாம் கொஷின்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி சாப்டர் வைஸ் ஒரு சாப்டர்லயும் இப்போ நம்ம ரெஸ்பிரேஷன் பார்க்குறோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு சாப்டர்லையும் ஆல்ரெடி கேட்ட பிஒய்க்யூஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பிளஸ் அந்த சாப்டர்லேருந்து இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூஸ் எதெல்லாம் நீட் 2026 2027 கேட்கலாம் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூல டெய்லி ஒரு ப்ராக்டிஸ் கொஷின் போடுறோம். ஸோ சால்வ் தோஸ் கொஷின்ஸ் ஃபார் பெட்டர் ப்ராக்டிஸ் செஷன். ஸோ அதை சால்வ் பண்ணீங்கன்னா இட் வில் டெஃபினெட்லி இம்ப்ரூவ் யுவர் மார்க்ஸ். ஸோ கெட் பெனிஃபிட் ஃப்ரம் தெம். இப்போ நம்ம பார்த்த எல்லாமே NCERT டெக்ஸ்ட் புக், தட் இஸ் CBSE டெக்ஸ்ட் புக்ல இருக்கிறது தான். லைன் பை லைன் எல்லா டாப்பிக்கும் நம்ம கவர் பண்ணிட்டோம். அண்ட் நிறைய பசங்க கேட்குறீங்க, மேம் நீங்க நடத்துறது மட்டும் பார்த்தா போதுமா மேம் நீட் எக்ஸாமுக்கு, தட் இஸ் எனாஃப் மேம் அப்படின்னு கேட்குறீங்க. நீட் எக்ஸாமோட சிலபஸ் என்ன பசங்களா, CBSE டெக்ஸ்ட் புக் NCERT டெக்ஸ்ட் புக் தானே. ஸோ அதில் இருக்க எல்லா டாப்பிக்கும் நம்ம கவர் பண்ணிட்டோம். ஸோ ஆப்வியஸ்லி தட் இஸ் enough for your NEET exam preparation. So இப்போ நம்ம ஸ்டார்டிங்லேருந்து என்ன பார்த்தோம், ஃபர்ஸ்ட் வாட் இஸ் ரெஸ்பிரேஷன் அண்ட் செல்லுலர் ரெஸ்பிரேஷன்னா என்ன
அப்படின்றத டீடைல்டா பார்த்தோம். அதுக்கு முன்னாடி நமக்கு எங்க இருந்து எனர்ஜி வருது, எப்படி அந்த ஃபுட் மாலிகூல்ஸ் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது அப்படின்றது எல்லாத்தையும் பார்த்துட்டோம். அண்ட் ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்ட்ரேட்னா என்ன மாலிகுலா ப்ரொடியூஸ் பண்ணுது, தட் இஸ் ஏடிபியா ப்ரொடியூஸ் பண்ணுது. இது எல்லாத்தையும் நம்ம கிளியர் கட்டா பார்த்துட்டோம். அண்ட் பிளான்ட்ஸ் வந்து பிரீத் பண்ணுமா அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஹியூமன்ஸ்க்கு யூஸ்வலா ஸ்பெஷலைஸ்டு ஆர்கன் சிஸ்டம் இருக்கு, பட் பிளான்ட்ஸ்க்கு அந்த மாதிரி ஸ்பெஷலைஸ்டு ஆர்கன் சிஸ்டம் இல்லை. அதுக்கான ரீசன்ஸ் 3 ரீசன்ஸ் பார்த்தோம் இல்லையா. அது எல்லாத்தையும் சூப்பர் கிளியரா பார்த்துட்டோம். அண்ட் தென் டைப்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன் என்னென்ன டைப்ஸ் இருக்கு, 2 டைப்ஸ் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா, ஏரோபிக் anaerobic. அண்ட் இந்த 2 ரெஸ்பிரேஷன் என்னென்ன அப்படின்றதையும் பார்த்தோம். அண்ட் இந்த 2 ரெஸ்பிரேஷனுக்கு முன்னாடி பார்ஷியல் ஆக்சிடேஷன் ஆஃப் குளுக்கோஸ் நடக்கும் இல்லையா, தட் இஸ் கிளைகாலைசிஸ். கிளைகாலைசிஸ்னா என்ன, அந்த கிளைகாலைசிஸ் பாத்வேயை யார் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சா, இஎம்பி பாத்வேன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அதில் டோட்டலாக எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்கு, தட் இஸ் மல்டி ஸ்டெப் ப்ராசஸ், டோட்டல் ஆஃப் 10 ஸ்டெப்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். ஸோ அந்த ஒரு ஸ்டெப்லையும் என்ன நடக்கும், எது ஸ்டார்டிங் மெட்டீரியல், எது ப்ராடக்டாக ப்ரொடியூஸ் பண்ணுது, அண்ட் ஒரு ஸ்டெப்லையும் என்ன என்சைம் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன எனர்ஜி மாலிகூல் NADH எங்க ப்ரொடியூஸ் ஆகுது, ATP எங்க ப்ரொடியூஸ் ஆகுது, ATP எங்க யூட்டிலைஸ் ஆகுது, இது எல்லாத்தையும் கிளியர் கட்டா பார்த்துட்டோம். அண்ட் ஃபைனலா ஓவரால் கிளைகாலிசிஸ் பாத்வேயோட ஓவர்வியூ பார்த்தோம். அண்ட் ஃபைனலா அதோட எண்ட் ப்ராடக்ட் என்ன, 2 மாலிகூல்ஸ் ஆஃப் பைருவிக் ஆசிட்னு பார்த்தோம் இல்லையா. அண்ட் ஆல்சோ PYQஸும் சால்வ் பண்ணோம் இல்லையா. நீட் எக்ஸாம்ல என்ன மாதிரி பேட்டர்ன்ல கொஸ்டின்ஸ்லாம் கேட்கலாம் அப்படின்ற மாதிரி 4 மாடல் பார்த்தோம். நார்மல் MCQ பார்த்தோம், அசர்ஷன் ரீசன் பார்த்தோம், ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2 கொடுத்து கொஸ்டின்ஸ் எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்த்தோம். அண்ட் காலம் 1 காலம் 2 மேட்சிங் பார்த்தோம் இல்லையா. ஸோ இது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் we are going to see about aerobic respiration. aerobic respiration என்ன, anaerobic respiration என்ன அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ see you guys. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. see you all on our next video. Bye bye.